ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரோமோ செம்மையாக இருந்தது. அதே மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா இது சுடரோட கனவாக கூட இருக்கலாம், இல்லை மல்லி உண்மையாகவே கூட கடைசியாக இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உயிர் பயத்துக்காக ஒருவேளை உண்மையை உளறி கொட்டினாலும் கொட்டிடுவா அப்படின்னு சொல்லி மல்லி ட்ரை பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது சுடரோட கனவா இல்லை மல்லி உண்மையாகவே இந்த ஒரு விஷயத்தை செய்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. சரிங்க, இப்போ மல்லி செய்கிறது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா கடைசி நேரத்தில் உயிர் பயம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா மல்லி இப்படி செய்வா, ஏன்னா தன்னோட புருஷனை இன்னொருத்தர் இன்னொருத்தி கழுத்தில் தாலி கட்டும்போது அமைதியாக இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு, எப்பா ஆளை விடுங்கடா சாமி, உயிர் தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு, இல்லை நான் ரேணுகா இல்லை நான் சுடர் தான் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம விஜயே எழுந்து நின்று உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாரு. ஆனால் இது மேக்ஸிமம் மல்லியோட கனவு. மல்லி இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, சுடரோட கனவாக தான் இருக்கும். சரிங்க, ஆக மொத்தம் கல்யாணம் நிற்கணும். அது எப்படி நிற்க போகுது, என்ன நிற்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ரஞ்சிதா ரொம்ப நாளாக ஆளையே காணும். ராஜிமா கிட்டே பயங்கர கோபத்தோட இந்த விஷயத்த நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனவங்க தான். ஸோ பயங்கரமான ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை ஃபோனில் காமிச்சு, மாமா மல்லி சொல்கிறது உண்மை தான், மல்லி சொல்கிறது தான் உண்மை, இங்கே பாருங்கள் இவர் ரேணுகாக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை விஜய் கிட்டே காட்டினா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ரஞ்சிதா அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா உண்மையிலே அருமையாக தான் இருக்கும். ஆனால் அவங்க செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் கொஷின் மார்க் தான். ஸோ இந்த கல்யாணம் அப்போ எப்படி தான் நிற்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. ஒருவேளை உண்மையாகவே நம்ம மல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறாங்களா, இல்லை நம்ம அன்னபூர்ணி அம்மா ஏதாவது சர்ப்ரைஸ் மாதிரி நம்ம மல்லியோட வாழ்க்கை இந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்கிற விஷயத்த நாகு கண்டிப்பாக அவங்க அன்னபூர்ணி அம்மா கிட்டே சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபாலோ பண்ணி ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை கலெக்ட் பண்ணி வருவாங்க. அப்படி இல்லைனா நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி முதல் பொண்டாட்டி இருக்கும் போதே இன்னொருத்தி கழுத்தில் தாலி கட்டுறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸை வர வச்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாடணும் இல்லைங்களா. அதனால் தான் கெட்ட பேர் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா போலீஸோட அதாவது அந்த கோவிலுக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தம் எந்த ஆங்கிளிருந்து பார்த்தாலும் மனோகரம் ஆளே அட்ரஸ் காணும், ஒசூர் போயிட்டு வந்ததுலேருந்து ஆளே காணும். ஸோ அவர் ஏதாவது இந்த ரகு விஷயத்தில் ஏதாவது ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிட்டு வராரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஆனால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்க போகிறதில்ல அப்படின்றது உறுதிங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.